கணவன் மனைவி ஆயாச்சு, அக்குது அந்த உடன்படிக்கை நிறைவேறிவிட்டது, நமக்கு ஒப்பந்தம் முடிஞ்சு கையெழுத்து போட்டாச்சு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால், கொஞ்ச காலம் நல்ல முறையில் வாழ்றாங்க பெரும்பாலும். அப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் போயிருச்சுன்னு சொன்னால், இயற்கையான உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் கழிந்ததற்கு பிறகு அடுத்து ஷைத்தான் என்ன சொல்வான்னு சொன்னா, இவ்வளவுதான் உன் மனைவி, எனவே அடுத்தவளை நீ பார், பக்கத்து வீட்டுள்ளவரை பார், அதே போன்று வெளியுள்ளவரை பார், இப்படியெல்லாம் என்ன செய்ய ஷைத்தான் தூண்டுவான். அந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும், ஹலால நம்ம பேணணும், ஹராமுடைய வழிக்கு நம்ம போய்விடவே கூடாது. அப்ப இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் சொன்னா, ஷைத்தான் அப்படி தூண்டுவான், தூண்டினாலும் நாம அதுல உறுதியா இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஹலாலா ஒரு மனைவி தந்திருக்கிறான், அதை கொண்டு நம்ம என்ன செய்யணும், திருப்தி கொள்ளும். இந்த திருப்தி என்ற அந்த பக்குவம் நம்ம இடத்துல இருந்தாதான் நம்முடைய கண்ணு பார்வை எல்லாமே அது சேஃபாக அது அமையும். இந்த திருப்தி மனப்பான்மை இல்லைன்னு வைங்க, பல பிரச்சனைகள் தான் வரும். அதனால ஷைத்தான் இப்படி அடுத்தவளை பார் என்று தூண்டும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி நம்முடைய மனைவிக்கு துரோகம் செய்யாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை உணர்ந்து புரிந்து நம்ம உடன்படிக்கையில ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம், நம்முடைய மனைவிகள் தான் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே இதெல்லாம் புரிந்து நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமே, மனைவியை பற்றி விசாரிக்கப்படுவோமே, அல்லாஹ் அமானிதமாக நமக்கு வழங்கி இருக்கிறானே என்ற பயத்தோடு நம்ம அந்த வாழ்க்கைக்கு கொண்டு போயிடணும்.